சார் படையாண்டு மாவீரன் படம் பார்த்தோம். படம் சூப்பராக இருக்குது சார். அரசியல் கிடையாது, எல்லாம் அரசியல் கிடையாது. படம் நல்லா இருக்கு. எல்லாமே குடும்பத்தோடு பார்க்கணும். குடும்பத்தோடு பார்க்கணும். இவ்வளவும் கண்டிப்பாக பார்க்கணும். இதை எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். மக்கள் தமிழ் மக்கள் எல்லாமே இருக்கணும். தமிழ் ஆளணும். தமிழ் ஆளணும். தமிழ் ஆளணும். தமிழ் ஆளணும். பைட் சார் நல்லா சூப்பர் சார். எல்லாம் இருக்கு. நன்றி சார். படையாண்டா மாவீரா பார்க்க வந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் இப்போ படம் பார்க்க வந்திருக்கேன். தமிழ் படமாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு ஃபேமிலியோடு பார்க்கலாம் இந்த படத்தை வந்து. ஏன்னா படம் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய வரலாறு இது. தமிழ் வரலாறு படம் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்கணும். தமிழ் படம்னா இதுதான் தமிழ் படம் அந்த மாதிரி இருக்குது. ஃபைட்ஸும் எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. பாட்டும் நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்ல பாட்டு அது சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. ஃபைட் சீன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. பாட்டும் திறமையாக நல்ல பாட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் இது. மற்றபடி அவங்க நடிப்பு நல்லா இருக்குது. திறமையாக நல்லா பண்ணிக்கிறாங்க. நடிப்பு நல்லா இருக்குது. ஃபேமிலியாக கட்டாயம் ஃபேமிலியோடு தான் வந்து பார்க்கணும் இந்த படத்தெல்லாம். நல்லா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சு படம். ஃபைட்டு எல்லாமே ஸ்டார்டிங்லேயும் சூப்பராக இருந்துச்சு படம். ஃபேமிலியாகவே வந்துட்டு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். செம்ம சூப்பராக நடிச்சிருந்தாங்கண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். ஃபேமிலியாகவே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. சாங்ஸு சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. வந்துச்சுண்ணா. கிடைச்சிதுண்ணா. பார்க்க கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். என்னதுண்ணா கிடைச்சிதுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணா. ஜாதி மதம் அப்படிலாம் எதுவுமே பார்க்கல. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாண்ணா. நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. சூப்பராக இருந்துச்சு படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. வேலைலாம் இருந்துச்சுண்ணா. நான் மாவீரன் படையாண்ட மாவீரன் பார்த்துட்டு வந்துருக்கேன் தலைவர். படம் பயங்கரமாக இருக்குது. குருவையாவை அப்படியே நேர்லேயே காட்டியிருக்காரு அண்ணன். கௌதமன் அண்ணன் மறக்கவே முடியாது. எப்படி இந்த படம் இது வெப்சீரிஸ் எப்படி கொடுத்தாரோ இது சந்தனக்காடு அந்த இடம் சூப்பராக எடுத்திருக்காப்புல. அதுவும் வீரப்பம் வர்றது, நம்ம குருவையை திருப்பி காட்டுறது, நெய்வேலியை பற்றி காட்டுறதெல்லாம் பயங்கரமாக இருந்தது ஐயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. படம் மாபெரும் வெற்றி வரணும்னு சந்தோஷப்படுறாண்ணா. பக்காவாக பண்ணியிருக்காங்கண்ணா. பயங்கரமாக இருக்குது. அதுவும் முந்திரி காட்டுக்குள்ளே பயங்கரமாக இருக்குது. ஃபைட் சீன்லாம் பார்க்குறதுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்குண்ணா. இதுக்கப்புறம் பொண்ணை தொட்டாலோ மண்ணை தொட்டாலோ ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு நடக்குன்றது தெரியுதுண்ணா. அது இதுக்கப்புறம் நெய்வேலியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா ஒரு நெய்வேலிக்காரனா ஒரு கடலூர்காரனா சொல்கிறேன், இதுக்கப்புறம் நெய்வேலியில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஏற்றுக்க போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குண்ணா. ஆனால் சமுத்திரகனி அண்ணெல்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காருண்ணா. அவர் நடித்ததை ஒரு இடம் நிறைய படம் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் இன்னும் சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. ஏன்னா அவர் பையன் பயங்கரண்ணா. அந்த வில்லனை வெட்டும் போதெல்லாம் மனசே ஆறலைண்ணா. ஒரே வெட்டுண்ணா. மனசே கேட்கலண்ணா எனக்குலாம். பயங்கரமாக கத்திருக்காருண்ணா. பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. இன்னும் அவர் இன்னும் நல்ல படம் பண்ணி கதை கேட்டு இப்போ நிறைய படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுறோம்ண்ணா. நாங்கள் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாண்ணா. முக்கியமாக பெண்கள். ஆமாம் விஜயகாந்த் சார். ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன். விஜயகாந்த் அண்ணா திருப்பி பாட்ட மாதிரி இருக்குது. கேப்டனே திருப்பி வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுண்ணா படம். ஆமாம் அவர் ஒரு பக்கம் வந்தார். எங்கள் குரு ஐயா ஞாபகம் வந்தார். ஒரு சீன்லேயும் குரு ஐயா தான் ஞாபகம் வந்தார். ஒரு பக்கம் கேப்டனும் ஒரு பக்கம் வராரு ஃபைட் சீன்லலாம். ரொம்ப சந்தோஷம். நன்றிண்ணா. இப்போ பார்த்தது வந்து காடு வெட்டியார் படம் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவருடைய படம் வந்து பார்த்ததை விட நிஜத்தில் அவருடைய நிகழ்ச்சியை நம்ம சந்திச்சுக்கிறோம். நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை அவர் கௌதம் சார் பண்ணியிருக்காரு. இது யாரையுமே தவறாகலை. எந்த சமுதாயத்தையும் பிரித்து பார்க்கல. எல்லோரும் ஒற்றுமையாக தான் வாழணும் தான் சொல்லிங்கிறாங்க. அப்போருந்து சொல்லிக்கிறாரு. உண்மையிலே அப்படி தான் சொன்னார். இப்போ படத்துலேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதில் எங்கேயுமே வேற்றுமை இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் செய்ய வேண்டியவங்க அந்த வேலையை செய்துடுறாங்க. வேறு மறைமுகமாக பண்ணிடுறாங்க. இந்த ஓட்டுக்காக மக்களாண்ட எல்லாமே வந்து கேவலமான அரசியலை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் சுத்தமாக கெட்டு போச்சு. இது உண்மையான அரசியல் கிடையாது. இப்போ நடத்திடலாம் எல்லாம் போலி அரசியல் தான். பணம் கொடுத்து ஓட்டை வாங்கி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு எல்லாம் வீராப்பாக பேசுகிறான்.
உண்மையான ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிச்சு சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுவுமே நடக்கலை, எல்லாம் போலி தான். ஆனால் படம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. மக்கள் ஒற்றுமையாக வாழணும், அதான் உண்மை. சாதி சமுதாயம் எல்லாம் வெவ்வேறு, அது அப்புறம் அது வந்து இயற்கையே ஏதோ ஒரு இடத்த பிறந்துடுறான் மனித பிறப்பு, அது யாரும் முடிவு பண்ண முடியாது, இறைவன் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒற்றுமையாக நம்ம வாழ கற்றுக்கிட்டாலே இந்த சமுதாயத்தை பிறந்ததுக்கு அவங்க அந்த பலனை அனுபவிச்சிடலாம். அதான் வாழ்க்கை, வேறு ஒன்று வாழ்க்கைன்றது ஒற்றுமை வாழணும், அவள் தான். யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது. ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபைட் சிறப்பாக இருந்துச்சு. டைலாக்கும் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அதை முதல்ல சொன்னது, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தாய் கேரக்டருக்கு என்னவோ அதை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவர் இப்போ ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆரம்பம் தானே கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, தப்பில்லை. வீரப்பன் ஆமாம் ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். வீரப்பன் வந்து சந்தனத்தை சந்தன மரத்தை வெட்டினார், இது திரட்டினார் சொன்னாங்க. ஆனால் திரண்டவர் அவர் இருக்கார், வாங்கினவங்க எங்கிறாங்கன்னு எங்கேயுமே காட்டல. இது வரலாம் இப்போ கூட சந்திச்சு தான் காமிச்சாங்க. அவர் ஏன் அங்கே போய் நின்னார், அதை காமிக்கல. அதுக்கு நின்னதுக்கான காரணம் என்ன, யார் சம்பாரிச்சது, யார் கொள்ளடிச்சது, இந்த அரசியல்வாதிங்க யார் செய்தது, அதெல்லாம் வெளியே வரல. கட்சி வரலாம். அவர் பிரபாகரன் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது உண்மையிலே சொல்ல வேண்டிய பேர் தான், அது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது யாரோ ஒருத்தர் சைடாக ஒரு பேரை சொன்ன மாதிரி இருந்தது. நேரடியாக அவரே காமிச்சு அவரே சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையல. அதில் நல்லா இருந்திருக்கும், தமிழர்களுக்கு ஒரு எரிச்சியாக இருந்திருக்கணும். அவங்க காமிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்னு என் மனசு தோணுது. நிச்சயமாக ஃபேமிலியாக பார்க்கல, இல்லையா எந்த விதமான ஆபாசங்கள் இல்லையே, யாரையும் தூண்டுதல் பண்ணுற மாதிரியும் இல்லை. யதார்த்தமாக என்ன உண்மையோ ஃபேக்டோ அதை தான் எடுத்திருக்காங்க. அதனால் ஃபேமிலியாக கட்டாயம் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃபைட் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாரோ அதே அளவுக்கு பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சார் சொல்கிறத விட அவர் கௌதம் சாருக்கு என்ன நேச்சுரலோ அதை அப்படியே பண்ணியிருக்காரு. அதான் நாம் நினைக்கிறோம். பார்க்கலாம், கட்டாயம் பார்க்கணும். இது யாரும் சாதி படமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டைட்டில் அந்த இடத்துல அவங்க வந்து நிற்கிறாங்க, அதனால் அதுதான் அதில் உள்ள விஷயம். அதை வந்து நம்ம சாதியாக நினச்சா தப்பாக, அவ்வளோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இது பழையாண்ட மாவீரா படம் நல்லா இருக்குதுங்க. படத்தில் வந்து கருத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மக்கள் ஒரு தொகுதியில் எப்படி இருக்கிறாங்க, இப்போ நெய்வேலியில் எப்படி நடந்துக்கிறாங்க, அதேமாதிரி அந்த அரியலூரில் எப்படி சிமெண்டிப்பேட்டையில் எப்படி நடந்துக்கிறாங்க, மக்களை எப்படி சுரண்டுறாங்க, அதை இந்த கார்பரேட் கம்பெனி எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இதை பற்றி ஒரு கதையை பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவாகவும் மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வாக அதெல்லாம் இல்லை. அந்த சமூகத்துக்கும் நம்ம வந்து அதை இது பண்ணி தான் ஏற்றுக்கிறாங்க அந்த படம். அதுக்காக ஒன்று நம்ம வந்து அது குறை சொல்கிற படமாகவே இல்லை. எல்லாமே பொதுமக்கள் எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக தான் இருக்குது அது. ஃபைட்டு சீன் எல்லாம் நல்லா இருக்குது சார். அந்த ஃபைட்டு சீட்டும் பொறுத்த வரைக்கும் நல்லா அறிமுகம் பண்ணிக்கிறார் அந்த ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீன் பார்க்கக்குள்ள நம்ம விஜயகாந்துக்கு சாருக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் நல்லா அந்த படத்துக்கு சார்ந்த ஃபைட் இதெல்லாம் பண்ணிக்கிறாருங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. ஒரு சாங்ஸும் நல்லா அந்த கோவிலில் அந்த சாங்ஸு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த பொறுத்த வரைக்கும் சரண்யா மேடம் வந்து அந்த குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, ஒரு மகன் எப்படி இருக்கணும் என்ப ஒரு உணர்வோடு நல்ல ஒரு இதாக அவங்க வளர்த்துக்கிறாங்க அந்த படத்தில். சமுத்திரகனி அவரும் நல்லா பண்ணிக்கிறாரு. அதேமாதிரி நம்ம வந்து மன்சூர் அலிகானும் நல்லா கூட ஒரு இதாக பண்ணிக்கிறார். ஒரு தோழனா எப்படி இருக்கணும் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம மன்சூர் அலிகான் சார் நல்லா பண்ணிக்கிறார். ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் தாங்க அது. நல்லா இருக்குது.